சீரியல்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்பாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சாமுண்டீஸ்வரி வந்து கல்யாண பத்திரிக்கைலாம் அடிச்சிடுறாங்க ரேவதிக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. உடனே சந்திரா அங்கேருந்து வேக வேகமாக அவங்க தங்கச்சி ஒடியாராங்க. ஒடியாந்தோடனே என்னாச்சுடி ஏன்டி இப்படி பதட்டமாக வர அப்படிங்கிறாங்க. அக்கா அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுக்காங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. அந்த ராஜா சேதுபதி நேற்று பஞ்சாயத்தில் கூட்டு போட்டிருந்தாங்கக்கா கோயில் முன்னாடி. அந்த ஆள் அங்கேருந்து வந்தார், உடம்பு சரி காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்துட்டாருக்கா. வந்து கோயில் முன்னாடி பஞ்சாயத்துக்காரங்க முன்னாடிலாம் இன்னும் எண்ணி 3 மாதத்துக்குள்ளே கும்பாபிஷேகம் என் பேரன் பண்ணுவான். அப்படி பண்ணலைன்னா நான் அந்த இடத்துலையே உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாருக்கா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல சாகட்டும் அந்த ஆள், கண்டிப்பாக இவனை கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு நான் விடமாட்டேன், கண்டிப்பாக நடக்க போகிறது கிடையாது, நிச்சயமாக இவங்க மாட்டிக்கிட்டு முழிக்க தான் போகிறாங்க, எப்படி இவன் கும்பாபிஷேகம் பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன், நிச்சயமாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாமுண்டீஸ்வரி போயிடுறாங்க. போன அடுத்த நிமிஷமே சந்திரா சொல்கிறாங்க, ஏய் உனக்கு ஒரே கல்லில் 2 மாங்கான்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற, ஆனால் ஒரே கல்லில் 3 மாங்காடி எனக்கு. கண்டிப்பாக உன் ராஜா சேதுபதி சாவான், அந்த கார்த்திக் ரேவதி கல்யாணம் நடக்காது, 2வது உன்னையும் நான் போட்டு தள்ள தாண்டி போகிறேன், நீ எப்போ சாவறியோ அப்போ தாண்டி எனக்கு நிம்மதி அப்படின்னு கூட பிறந்த தங்கச்சியாக இருக்கிற சந்திராவும் அப்படியே சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு எல்லாம் இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா ராஜா சேதுபதி பஞ்சாயத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அங்கே வந்து அவங்க மனைவி வந்து உடனே பரமேஸ்வரி பாட்டி வந்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரின்ட்டு எல்லாம் காசிலாம் போயிட்டு எல்லாம் வந்துட்டிங்களா, சரி நீங்கள் இல்லாமல் வீடாகவே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னேன். இருங்க ஒரு நிமிஷம், இவ்வளோ நாள் கழித்து வந்திருக்கிறீங்க, நான் ஆரத்தி எடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்திலாம் எடுத்து எல்லாம் இது பண்ணிவிட்டு உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவரும் உள்ளே வந்துட்டு, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, நான் வச்ச வாக்கில் வீடு அப்படியே இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து கார்த்திக் அங்கே இருக்கிறாரு. அப்போ கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, என்ன தாத்தா நல்லா இருக்கிறீங்களா, உடம்பு பரவாயில்லையாங்கிறாங்க. எல்லாரும் நல்லா இருக்குதுப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி உன்னோட லைஃப்பில் நடந்த இந்த நிகழ்ச்சியெல்லாம் நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், ரேவதிக்கு உனக்கு இப்படி ஆகிருக்கக்கூடாதுப்பா அப்படிங்கிறாங்க. கவலைப்படாதீங்க தாத்தா, எல்லாமே சரியாயிரும், அப்பா நான் சவால் விட்டுட்டு வந்திருக்கிறேன், எப்படியாவது இந்த கும்பாபிஷேகத்தை என் பேரன் நடத்துவான்னு, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நிச்சயமாக நீ நடத்துவீங்கிற நான் நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க. கவலைப்படாதீங்க தாத்தா, நிச்சயமாக நான் நடத்துவேன், நீங்கள் ஒன்றும் அதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்த சீனில் அங்கே வந்து ரேவதி வந்து கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொன்றா கார்த்தியை பற்றி நினச்சிட்ருக்குறாங்க. அவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு, என்ன செய்கிறதுனே ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி இருந்துக்கிட்டு, என்னடி எம்டி மாப்பிள்ளையே தானே நீ விரும்புகிற, உன் மனசில் நான் யோசிச்சு முடிவு பண்ணி அப்படிங்கிறாங்க. இல்லடி, அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நான் பண்ண முடியும் அப்படி இப்படிங்கிறாங்க. இருந்தாலும் அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயமே எனக்கு என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே ரேவதி இருந்துக்கிட்டு அந்த சீன்லாம் காமிக்கிறாங்க. கார்த்தி வந்து இவங்க ஆஃபீஸில் வந்தது போனது, பந்தக்கால் நடுறப்ப கீழே விழுந்தது, அதெல்லாம் ஒவ்வொன்றா கற்பனை பண்ணி பார்க்குறாங்க. இன்னும் மோதிரம் மாற்றினது, இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் ஜெயிச்சிட்டே இருக்கிறாரு. என்ன ஏன் நமக்கு வந்து இந்த இவங்க சூரியகலாவோட தம்பியோட நிச்சயம் பண்ணணும், எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எல்லாமே தப்பாக நடக்குது, அப்போ ஏதோ பிரச்சனை இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க. ஒருத்தர் வந்தோடனே வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே யார் அப்படின்னு பார்த்தா பத்திரிக்கை கொண்டுகிட்டு வந்திருக்கிறாங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கைலாம் அடிச்சுட்டு வந்தாச்சுங்கிறாங்க. பத்திரிக்கைலாம் அடித்து வந்தாச்சுங்க அப்படின்னோடனே சரிங்க இந்தாங்கன்னு கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அப்பாடா பத்திரிக்கை வந்துடுச்சு, இதை நம்ம வந்து குலதெய்வத்து கோயிலுக்கு கொண்டு போய் முக்கியணும், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு முக்கியமான ஆளுக்கு கொடுத்துட்டு தான் நான் குலதெய்வத்துக்கே போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே வந்துட்டு சாமுண்டீஸ்வரி கணவர் சொல்கிறாரு, யாருமா அதுங்கிறாங்க. யாராக இருந்தால் என்ன, உங்களுக்கு அப்புறமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு நேராக பார்த்தீங்கன்னா அங்கே ராஜா சேதுபதி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு உடனே அவங்க இருந்துக்கிட்டு வாமான்னு சொல்லி சந்தோஷமாக தான் இது பண்ணுறாங்க. வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துட்டு நான் விருந்து திங்க வரல, இந்தாங்க பத்திரிக்கையை பிடிங்க, பத்திரிக்கை கொடுத்துருப்பேன், என் புள்ள ரேவதிக்கு நான் கல்யாணம் வச்சுருக்கிறேன், உங்கள் பேரனோட கிடையாது வேறவங்களோட அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பத்திரிக்கை வாங்கி கீழே வச்சுட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. வாங்கிட்டு உடனே கார்த்தி அந்த பத்திரிக்கை எடுத்து படிக்கிறாரு. அதை படித்த உடனே கார்த்திக்கு சிரிப்பு வந்துடுது. ஏன் அப்படின்னா சந்திரா அந்த இவங்க சூரியகலாவோட தம்பி பேரை போடாமல் கார்த்திகேயன் சொல்லி ராஜா சேதுபதியோட பேரனுக்கும் என் பிள்ளை ரேவதிக்கும் கல்யாணம்னு பத்திரிக்கை மாறி இருக்குது. யார் இந்த மாதிரி வந்து பத்திரிக்கை மாற்றி அடித்தாங்கங்கிறது நமக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. உடனே அதை பார்த்துட்டு சிரித்த உடனே இருந்துட்டு, தாத்தா இருந்தால் நீங்களுக்கு பத்திரிக்கையை நல்லா படித்து பாருங்கள் அப்படின்னோடனே படித்து பார்த்துட்டு அவரும் சிரிச்சுக்கிட்டு, அப்பா ரொம்ப சந்தோஷமா, கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சந்திச்சிட்டு, என்ன சிரிக்கிறீங்க, கேவலமாக இல்லை, நான் வந்து என் பேத்திக்கு வந்து உங்கள் பேரனை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறேன்னு பத்திரிக்கை அடித்து கொண்டாந்து கொடுக்குறேன், ரொம்ப உங்களோட முகத்தில் அந்த ஒரு வருத்தத்தை பார்க்கலான்னு பார்த்தா என்ன
ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கிறீங்கங்கிறாங்க. என்னம்மா நீ இப்படி பேசுகிற, இந்த படித்து பார்க்கலையாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே கார்த்தி வந்துட்டு, ஏங்க பத்திரிக்கையை கொண்டுட்டு வந்தால் அதெல்லாம் படித்து பார்க்குற அர்த்தமே கிடையாது அவங்களுக்கு அப்படின்னு. என் பேரன் ராஜா சேதுபதியோட பேரை கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம்னு நீங்கள் போட்டிருக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை உங்கள் கையாலேயே மறுபடியும் நான் ரேவதி கல்யாணம் பண்ண போகிறேன். இதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் அப்படி இப்படின்னு அதை வாங்கி பார்த்துட்டு, டேய் யாரா இந்த வேலையை செஞ்சதுன்னு தெரியல, அவ்வளோதாண்டா மரியாதை, பார்த்துக்கிறேன்டா, நான் என்ன நடந்தாலும் சரி, யார் இந்த வேலையை செஞ்சாலும் நிச்சயமாக என் புள்ள கழுத்தில் உடனே தாலி கட்ட விட மாட்டேன்னாங்கிறாங்க. அதையும் பார்க்கலாம், இந்த ஜென்மத்தில் ரேவதியை தவிர்த்து வேறு யாராலையும் என்னை தவிர்த்து வேறு யார் அவ கழுத்துலேயும் தாலி கட்ட முடியாதுங்கத்தங்கிறாங்க. என்னடா சவால் விட்றியாடாங்கிறாங்க. கண்டிப்பாக சவால் தான் விட்றேன், அதையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா எபிசோடு முடியுது. அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.